உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வேட்பாளர்களையும் தொகுதியும் அறிமுகப்படுத்தும் போது, உதாரணத்துக்கு பெரம்பலூர் தனி, திருவில்லிபுத்தூர் தனி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துனாங்க. அது என்ன தனி அப்படின்னா, அதாவது தனித்தொகுதியை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த தனித்தொகுதி வந்து என்ன, அதில் சரியான நடைமுறையா, அதில் நியாயம் இருக்கா அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பொது தொகுதினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை தனித்தொகுதி பொது தொகுதி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இந்தியாவில் மக்களவைத் தொகுதியில் மொத்தம் 543 இருக்குது. அதாவது எம்பி தொகுதியில் வந்து 543 இருக்குது. அதில் பட்டியலின மக்களுக்காக 84 தனித்தொகுதியிலும் பழங்குடியின மக்களுக்காக 47 தனித்தொகுதியிலும் இருக்குது. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்காக 7 மக்களவை தனித்தொகுதிகள் இருக்குது. இதுவே சட்டமன்ற தொகுதியில், அதாவது எம்எல்ஏ தொகுதியில் 234 இருக்குல்ல, அதில் பட்டியலின மக்களுக்காக 44 தனித்தொகுதியிலும் பழங்குடியின மக்களுக்காக 2 தனித்தொகுதியும் சொல்லி மொத்தம் தமிழ்நாட்டில் 46 எம்எல்ஏ தனித்தொகுதிகள் இருக்குது. மிச்சம் இருக்கிறது எல்லாமே பொது தொகுதிகள் தான். இந்த தனித்தொகுதியில் அந்த தொகுதியில் இருக்க எஸ்சி/எஸ்டி மக்களோட பாப்புலேஷன் அடிப்படையில் முடிவு பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு இந்த தனித்தொகுதி பொது தொகுதிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ தனித்தொகுதியாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு, ஐ திங்க் ஒரு 10 வருஷம்னு நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அது வந்து பொது தொகுதியாக மாறும். இப்போ பொது தொகுதியாக இருக்கிறது குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு தனித்தொகுதியாக மாறும். ஸோ இந்த தனித்தொகுதி பொது தொகுதியெல்லாம் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. பொது தொகுதி அப்படின்னா என்னென்னா, அந்த தொகுதியில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களும் போட்டி போடலாம், எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஓட்டு போடலாம். இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் தனித்தொகுதியை அப்படி அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சோகமான வரலாறே இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் 1909 வகுப்புவாரி வாக்காளர்களின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற லார்ட் மின்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த தனி வாக்காளர் தொகுதி, அதாவது செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வராரு. அதுபடி அந்த தொகுதி, ஒரு தொகுதியில் வந்து முஸ்லீம்கள் மட்டுமே நிற்கக்கூடிய, முஸ்லீம்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய, முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி வாக்காளர் தொகுதியை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அதை வந்து 1919 மற்ற எல்லா மதங்களுக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. அப்படி தான் ஹிந்து மதத்தில் விரிவுபடுத்துகிறப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சொல்லி தனி வாக்காளர் தொகுதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அம்பேத்கர் அவர்கள் வந்து இரட்டை வாக்குரிமை நடைமுறையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதனால் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்து சண்டை வருது. காந்தியை வந்து அதை எதிர்க்கிறாரு. மகாத்மாக்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் தீண்டப்படாதவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் வெறுத்து பேசுகிற அளவுக்கு காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1932 ஆகஸ்ட் 17 பட்டியலின மக்களுக்கும் தனித்தொகுதி கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்கிறப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இந்த இரட்டை வாக்குரிமை தனித்தொகுதி மூலமாக பட்டியலின மக்கள் வந்து தனித்தொகுதியிலையும் ஒரு ஓட்டு போடுவாங்க, பொது தொகுதியிலையும் ஒரு ஓட்டு போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமை கிடைக்கும். இந்த தனித்தொகுதி இரட்டை வாக்குரிமை மூலமாக அவங்களோட எதிர்காலத்தை அவங்களே தீர்மானிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வந்து உறுதியாக நம்பினார். அதனால் அந்த கோரிக்கையை முன் வச்சார். ஆனால் இந்த தனித்தொகுதி முறையை வந்து காங்கிரஸ் வந்து எதிர்த்துச்சு. எதனால் அப்படின்னா, இப்படி பட்டியலின மக்களுக்கு தனித்தொகுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்து சமுதாயத்திலேருந்து ரொம்ப விலகியே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தனித்தொகுதி முறையை வாபஸ் வாங்குற வரைக்கும் நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எரவாடா சிறையில் வந்து காந்திஜி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இதனால் அதிர்ச்சியான அவரோட ஆதரவாளர்கள் வந்து அம்பேத்கர் வந்து தேச துரோகின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதனால் அதிர்ச்சியான அம்பேத்கர் அவர்கள் வந்து காந்திஜியோட உண்ணாவிரதம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த வட்டமேசை மாநாட்டில் வகுப்பு பிரச்சனையில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்ன காந்திஜி அவர்கள் தான் இப்போ பட்டியலின மக்களுக்கு வந்து தனித்தொகுதி கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையாக எதிர்க்கிறாரு. பட்டியலின மக்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கறது மூலமாக இந்து சமுதாயத்தில் ஒரு பிளவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தனித்தொகுதி முறை இருக்குது. இதனால் அந்த சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்டுருச்சா? இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குற அம்பேத்கர் தான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, இப்படி தீண்டாமையை ஒழிக்கிறேன்னு சொல்லி நிறைய மகாத்மாக்கள் வந்தாங்க, ஆனால் தோல்வியிலே முடிஞ்சு. அதனால தான் மகாத்மாக்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் தீண்டாமை அப்படியே தான் இருக்குது, தீண்டப்படாதவர்கள் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வெறுத்து பேசினார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தனித்தொகுதி முறை அப்படிங்கிறத வந்து 25 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பொது வாக்கெடுப்பின் மூலமாக முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு காந்தி வந்து இல்லை இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்ல, இதுக்கிடையில் காந்தியோட உண்ணாவிரதத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பட்டியலின மக்கள் மேலே வந்து சாதி இந்துக்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பட்டியலின மக்களோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிறப்ப வேறு வழி இல்லாமல் நீண்ட யோசனைக்கு அப்புறம் அம்பேத்கர் அவர்கள் வந்து காந்திஜியோட அந்த 5 வருஷம் தனித்தொகுதி அப்படிங்கிற உடன்படிக்கையை ஏற்றுக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் 1932 செப்டம்பர் 24 2 பேருக்கு இடையில் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. இந்த பூனா ஒப்பந்தம் பற்றி நீங்களும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படித்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூனா ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்கள் கேட்ட இரட்டை வாக்குரிமை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தொகுதி தனித்தொகுதின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தனித்தொகுதியில் தலித் வேட்பாளர்கள் மட்டும் தான் நிற்பாங்க, அங்கே தலித் மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ பொது தொகுதியில் இருக்கிற தலித் மக்களுக்கு வந்து ஓட்டு கிடையாதுல்ல, அப்போ பொது தொகுதியில் இருக்கிற தலித் மக்களும் ஓட்டு போடணும். அதாவது தனித்தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஓட்டு, பொது தொகுதியில் இருக்கிற தலித் மக்களுக்கு ஒரு ஓட்டு. ஸோ அப்போ 2 ஓட்டு,
இதுதான் இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பொது தொகுதியில் போடுற இன்னொரு ஓட்டத்தான் அம்பேத்கர் அவர்கள், அந்த 2வது ஓட்டத்தான் விலைமதிப்பற்ற தனி சலுகை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இந்த இரட்டை வாக்குரிமை பற்றி நீங்கள் மேற்கொண்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெகநாதன் அவர்கள் எழுதிய இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக மேற்கொண்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பூனா ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இந்த தனி தொகுதியை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா கூட்டு தொகுதியாக மாற்றினாங்க. அதாவது ஒரு தனி தொகுதி அப்படின்னா அங்கே தலித் வேட்பாளர்கள் மட்டும் தானே போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடக்கூடிய தலித் வேட்பாளர்களில் 4 பேரை ஃபஸ்ட்டு தலித் மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரில் ஒரு ஆளை வந்து தலித் மக்களுக்கும் ஓட்டு போடுவாங்க, மற்ற சமுதாய மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த 4ல் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. இதை வந்து 1942 தேர்தலில் செயல்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் 1952 தேர்தலில் இதை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா இரட்டை தொகுதி இல்லைனா இரட்டை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் ஊர் சிவகாசி இருக்குன்னு வச்சுப்போம். எங்கள் ஊர் சிவகாசி வந்து தனி தொகுதியாகவும் இருக்கும், பொது தொகுதியாகவும் இருக்கும். அங்கே தலித் வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்பாங்க, பொது வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து 2 ஓட்டு போடுவாங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏக்கே 2 ஓட்டையும் போட முடியாது. அப்படி தான் 1957 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்யாவாணி முத்து அம்மையார் அவர்களும் தலித் வேட்பாளராக பெரம்பூர் தொகுதியில் தலித் வேட்பாளராக இருந்து எம்எல்ஏ ஆனார். அதே தொகுதியில் இரட்டை உறுப்பினர் மூலமாக இன்னொரு பொது வேட்பாளர் பக்கீரசாமி பிள்ளையும் எம்எல்ஏ ஆனார். ஆனால் அந்த டபுள் எம்எல்ஏ மெத்தட்னால முன்னாள் குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி அவர்கள் வந்து அந்த தேர்தலில் தோற்று போகிறாரு. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் 1961 டபுள் மெம்பர் கான்ஸ்டியூஷன் அபாலிஷன் ஆக்ட்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த டபுள் எம்எல்ஏ மெத்தடை இரட்டை உறுப்பினர் மெத்தடை வந்து ஒழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 1962 தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கிற தனித்தொகுதி தான் நடைமுறையில் இருக்குது. அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிற தனித்தொகுதி என்னென்னா அங்கே வந்து தலித் வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டி போடுவாங்க. ஆனால் எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போடுவாங்க, ஒரு ஓட்டு தான் போடுவாங்க. அதுவே பொது தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா சமுதாய வேட்பாளர்களும் போட்டி போடுவாங்க, எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போடுவாங்க, ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் தனித்தொகுதியோட வரலாறு. தனித்தொகுதிக்கும் பொது தொகுதிக்கும் உள்ள வித்தியாசம், அம்பேத்கர் அவர்கள் கேட்ட இரட்டை வாக்குரிமை, அதுக்கப்புறம் அதை ஒட்டி போடப்பட்ட பூனா ஒப்பந்தம், அதை பற்றின முழு விஷயங்களும் இதுதான். சரி, இந்த தனித்தொகுதி பற்றியும் அம்பேத்கர் அவர்கள் கேட்ட இரட்டை வாக்குரிமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கும் தனித்தொகுதியிலையும் சரி பொது தொகுதியிலையும் சரி போட்டியிடுற பட்டியலின பழங்குடியின வேட்பாளரோட நிலைமை என்னவா இருக்குது எல்லா ஊர்லேயும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா?